ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் த லாங் பிரேக் அப்புறமா இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தட்டாம்பயிரை வச்சு செய்யக்கூடிய ஒரு லன்ச்சுக்கு தேவையான கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தட்டாம்பயிர் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தட்டாம்பயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 100 கிராம் மட்டும் எடுத்துக்க போகிறேன். தென் கத்திரிக்காயுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைனா அது கருத்துரும்லையே, அதனால் ஒரு 3 கத்திரிக்காயை இதே மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு புளியுமே ஊற வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம தட்டாம்பயிரை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 100 கிராம் அளவுக்கு தட்டாம்பயிரை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு 3 விசில் வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். தென் இதுக்கு தேவையான ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, மல்லிக்கீரை இதுவுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் குழம்பு தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு இதே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த சைடு நம்மளோட தட்டாம்பயிறுமே விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த பாத்திரம் காஞ்சதும் ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு காஞ்ச மிளகாய் இதே மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். தென் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் இது எல்லாத்தையுமே இந்த ஆயிலோடு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். தென் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையுமே இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்னிங் தோசை, சப்பாத்தி அதே மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா லன்ச் டைமில் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ பொதுவாக நம்ம லஞ்சுக்கு பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி தான் நம்ம ஹெல்த்துக்காக எடுத்துப்போம். பட் இதே மாதிரி பயிரையுமே நம்ம குழம்பு மாதிரி எடுத்துக்கிட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். அதோட ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தென் கொஞ்சமாக கருவேப்பிலையுமே இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சைடு நம்ம வேக வச்சுருந்தா தட்டாம்பயிறு 3 விசில் வந்துடுச்சு. நான் குறைச்சி வச்சுருந்தேன் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தென் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூளுமே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்க போகிறோம். தென் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டையுமே இதோட சேர்த்துக்கலாம். ஸோ சால்ட்டை இதோடு சேர்க்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே வசங்கிடும். தென் இதுக்கு தேவையான மசாலாஸுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 செகண்டில் இந்த தக்காளி நல்லாவே மசஞ்சி வந்துடும். தென் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லிக்கீரையுமே சேர்த்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். தென் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறேன். தென் வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த மசாலாஸ் எல்லாமே சேர்த்து நம்ம இந்த கத்திரிக்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்து வந்துடும். அதோட நல்லா கொதித்து வரும்போது இந்த மசாலாஸ் வாடையுமே நம்மளுக்கு போயிடும். ஸோ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்குள்ளே இந்த சைடு நம்மளோட தட்டாம்பயிர் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த தட்டாம்பயிறுமே வேக வைக்கும்போது நான் கொஞ்சமாக சால்ட் போட்டிருந்தேன். ஸோ அந்த குழம்புலையுமே நம்ம சால்ட் சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு கடைசியாக நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் நல்லாவே மசஞ்சி அந்த கிரேவி சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதோட சேர்த்துக்கலாம். ஸோ என்னோடய வீடியோவில் ஆடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் கரெக்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ புளி சேர்த்து நல்லாவே கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு 2 பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு நல்லாவே கொதித்து வரட்டும்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க தட்டாம்பயிரை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பயிரை பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கும்போது நல்லா வேக வச்சிட்டோன்னா நமக்கு வந்து இந்த கிரேவியே பசை மாதிரி ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஒன்றா இருக்க மாதிரி ஒரு 3 விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பயிரை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் புளிப்பு காரம்னு நல்லா நச்சுன்னு இருக்கும். ஸோ நம்ம வெறுமனே இந்த குழம்பு மட்டுமே வச்சு சூப்பராக சாப்பிட்றலாம். ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவுமே இதோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்ட்டான சுவையான தட்டாம்பயிர் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.